வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தொற்றுக்கான தடுப்பூசியின் செயல்திறன் குறித்து பொதுமக்களிடம் விளக்கிக் கூறுமாறு விஞ்ஞானிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் இன்று பிற்பகல் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. 1,00,000 கோடி ரூபாய் வேளாண் கட்டமைப்பு நிதியம் ஒன்றை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய 11ஆம் கட்ட ஊரடங்கு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் திருகோணமலைக்கு அருகே மையம் கொண்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கோவிட்-19 தொற்றுக்கான தடுப்பூசியின் செயல்திறன் குறித்து எளிமையான மொழியில் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்குமாறு விஞ்ஞானிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தடுப்பூசி தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள ஹைதராபாத் மற்றும் புனேயைச் சேர்ந்த 3 நிறுவனங்களின் குழுக்களுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பிரதமர் தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். தடுப்பூசி தயாரிப்புக்கான பல்வேறு வாய்ப்புகள் மற்றும் தடுப்பூசி சேமிப்பு மற்றும் அவற்றை கொண்டு செல்வதற்கான வசதிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அப்போது பேசிய பிரதமர் கோவிட்-19 தடுப்பூசிக்கான கட்டுப்பாட்டு விதிமுறைகள் குறித்த கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு இந்த நிறுவனங்களை கேட்டுக் கொண்டார். கோவிட்-19 தடுப்புப் பணியில் தொடர்புடைய அனைத்து துறைகளும் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களது பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதன் மூலமே இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பூசி தயாரிப்பு பணிகள் பலனளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். வரும் 4ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பங்கேற்க மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 நிலவரம் மற்றும் விவசாயிகள் பிரச்சினை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவிட்-19 தொற்று பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு விகிதம் மிகவும் குறைவாக உள்ள நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது. 10 லட்சம் பேரில் நோய் தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கையை ஒப்பிடுகையில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், பிரேசில் மற்றும் இத்தாலி நாடுகளை விட இந்தியாவில் 5 மடங்கு குறைவான பாதிப்பே உள்ளது தெரியவந்துள்ளது. இதேபோன்று இறப்பு விகிதமும் இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு 98 பேர் என்ற அளவிலேயே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் நேற்று புதிதாக 1410 பேருக்கு கோவிட்-19 தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1456 பேர் குணமடைந்துள்ளனர். 9 பேர் மட்டும் உயிரிழந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க அவர்களது புகலிடம், கட்டமைப்பு வசதிகள் மற்றும் நிதியுதவிகள் கிடைப்பதை தடுக்க சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்ட நடைமுறைகளை செயல்படுத்த வேண்டும் என ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், சில நாடுகள் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை அரசுக் கொள்கையாகவே கடைபிடிப்பது கவலை அளிக்கத்தக்கது என்றார். குறிப்பாக எந்த நாடுகளாலும் நிர்வகிக்கப்படாத இடங்களிலிருந்துதான் அதிக அச்சுறுத்தல் வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் இந்தியா கண்டிப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவர் கூறினார். கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் இந்தியாவின் அனுபவத்தை ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார். புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை செயலர் திரு சஞ்சய் அகர்வால் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசு ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் விவசாயிகள் பங்கேற்பார்கள் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே விவசாயிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் வடமாநிலங்களில் நிலவும் கடும் குளிரை கருத்தில் கொண்டும் தில்லி விஞ்ஞான் பவனில் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளிடம் தவறான எண்ணம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் சீர்திருத்தங்களை செயல்படுத்த ஏதுவாக 1,00,000 கோடி ரூபாய் வேளாண் கட்டமைப்பு நிதியம் ஒன்றை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இதன் மூலம் அறுவடைக்கு பிந்தைய கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய சாகுபடி பணிகளுக்காக விவசாயிகளுக்கு மத்திய கால மற்றும் நீண்டகால கடனுதவிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் நடப்பு நிதியாண்டிலிருந்து 2029ஆம் ஆண்டு வரை செயல்பாட்டில் இருக்கும். 2 கோடி ரூபாய் வரையிலான கடன்களுக்கு 7 ஆண்டுகள் வரை 3% வட்டி தள்ளுபடி வழங்கப்படும் எனவும் இந்த கடனுதவி மூலம் சேமிப்பு கிடங்குகள், தரம் பிரிக்கும் மையங்கள், பொருட்களை அடைத்து விற்பனைக்கு அனுப்பும் வசதிகளை மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை.
கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய 11ஆம் கட்ட ஊரடங்கு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதன்படி அனைத்து கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இறுதியாண்டு வகுப்புகளை வரும் 7ஆம் தேதி முதல் தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கல்லூரிகளையும் 7ஆம் தேதி முதல் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் நடப்பு கல்வியாண்டில் புதிதாக சேரும் மருத்துவ மாணவர்களுக்கான வகுப்புகள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீச்சல் குளங்கள் விளையாட்டு பயிற்சிக்காக மட்டும் செயல்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா உள்ளிட்ட கடற்கரைகள், சுற்றுலா தலங்கள் வரும் 14ஆம் தேதி முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படுகின்றன. உள்ளரங்குகளில் மட்டும் 50% இருக்கைகளுடன் அதிகபட்சமாக 200 பேர் பங்கேற்கக்கூடிய சமுதாய, அரசியல், பொழுதுபோக்கு மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களை நடத்திக் கொள்ள இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா தவிர பிற மாநிலங்களிலிருந்து வருவோருக்கு தற்போதுள்ள பதிவு முறை தொடரும் எனவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் அனைத்து சுற்றுலாப் பயணிகளும் பாஸ் நடைமுறையை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். உதகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்லும் இடமாக நீலகிரி இருப்பதால் அனைவரும் தவறாமல் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டம் பொறுத்தவரை சுற்றுலா தலங்கள் இன்னும் நம்ம திறக்கல. கவர்மெண்டோடைய ஆணைகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் இன்னும் க்ளோஸ்டா தான் இருக்குது. கவர்மெண்ட் கூறுகின்ற வழி நெறிமுறைகளை பின்பற்றி அதை திறக்கிறதுக்குண்டான ஏற்பாடு செய்யப்படும். பட் இது சீக்கிரமே இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புல நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்க சொல்லியிருக்கோம். டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரொம்ப நாளா க்ளோஸ்டா இருக்கிறதுனால எல்லாத்தையும் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி எல்லாம் ரெடியா வைக்க சொல்லியிருக்கோம். முதலமைச்சர் எப்போ ஆணையிடுறாங்களோ அந்த தேதியில நம்ம சுற்றுலா தலங்கள் எல்லாம் திறக்கப்படும். ரெஜிஸ்ட்ரேஷன் தொடர்ந்து செயல்படும். நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் மற்ற மாவட்டத்தை சேர்ந்த யாரு உள்ள நுழையணும்ன்றதுனாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் அவசியம். அது தொடர்ந்து செயல்படும். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மாமன்னர் ராஜராஜ சோழன் ஆட்சிக் காலத்தில் வெட்டப்பட்ட வேதாமிருத ஏரியை 9 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கும் பணிகளை கைத்தறித்துறை அமைச்சர் திரு OS மணியன் தொடங்கி வைத்தார். இந்த ஏரியின் நடுவே 27 அடி உயரத்தில் கருங்கல்லால் நந்தி மண்டபம் அமைக்கும் பணிகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். 17 ஏக்கர் பரப்பிலான இந்த ஏரியின் 4 புறங்களிலும் சுற்றுச்சுவர் அமைத்து நடைபயிற்சி தளம் மற்றும் பூங்கா அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நந்தி மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டதும் ஆண்டுதோறும் நடத்தப்படும் மாசி மக உற்சவத்தின்போது இந்த ஏரியில் தெப்பத் திருவிழா நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் திரு OS மணியன் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் திருகோணமலைக்கு அருகே மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திருகோணமலைக்கு கிழக்கு தென்கிழக்கே 590 கிலோமீட்டர் தொலைவிலும், கன்னியாகுமரிக்கு கிழக்கே 1000 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பின்னர் புயல் சின்னமாகவும் உருவெடுக்கக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்க ரிசர்வ் வங்கியின் முன்னாள் தலைவர் திருமதி ஜெனட் எலன் அந்நாட்டின் புதிய நிதியமைச்சராக நியமிக்கப்படுவதாக புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு ஜோ பைடன் அறிவித்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் எங்கிருந்து உருவானது என்பதை கண்டறிவது பயனற்றது என்பதால் அதனை அரசியலாக்க வேண்டாம் என உலக நாடுகளின் தலைவர்களை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதனம் கேட்டுக் கொண்டுள்ளார். GSLV செயற்கைக்கோள் செலுத்து வாகனங்களின் சுமை திறனை அதிகரிக்கும் விதமாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள மிகப்பெரிய கிரையோஜெனிக் எரிபொருள் கலன் பெங்களூருவில் நேற்று இஸ்ரோவிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னையை தலைமையிடமாக கொண்ட தென் பிராந்திய ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் பிரகாஷ் சந்திரா பொறுப்பேற்றுள்ளார். இதுவரை இப்பொறுப்பில் இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் BN ராவ் நேற்றுடன் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். துபாயிலிருந்து நேற்று சென்னை வந்த விமான பயணி ஒருவரிடமிருந்து டைகர் பாம் டப்பாக்கள், நகவெட்டி, முகப்பூச்சி டப்பாக்கள் மற்றும் பொம்மை கார்களில் மறைத்து கடத்தி வரப்பட்ட சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் சுங்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவா மற்றும் வடகிழக்கு அணிகள் தலா ஒரு கோல் அடித்ததால் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி போட்டி முடிவடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தொற்றுக்கான தடுப்பூசியின் செயல்திறன் குறித்து பொதுமக்களிடம் விளக்கி கூறுமாறு விஞ்ஞானிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் இன்று பிற்பகல் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. 1 லட்சம் கோடி ரூபாய் வேளாண் கட்டமைப்பு நிதியம் ஒன்றை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய 11ஆம் கட்ட ஊரடங்கு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் திருகோணமலைக்கு அருகே மையம் கொண்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.